இது வரைக்கும் ஏறத்தாழ 30 பேரை நீங்க உயிர் எடுத்திருக்கிறீங்க. இதற்கு பிறகு இந்த எஸ்ஐஆர் நடக்கணுமா? எஸ்ஐஆரை உடனடியாக நிறுத்துங்க. 29 பேருடைய உயிர் போனதற்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். உங்கள் கைகளில் ரத்தக்கரை இருக்கிறது அப்படின்னு மம்தா பானர்ஜி ஒரு பரபரப்பான கடிதத்தை தேர்தல் ஆணையத்திற்கு எழுதியிருக்கிறார். குறிப்பாக ஞானேஷ்குமார் அவர்களுக்கு ஒரு 3 பக்க கடிதம் இன்றைக்கு தேசிய அரசியலில் மிகப்பெரிய அதிர்வலைகளை கிளப்பி இருக்கிறது. இதற்கிடையில் தேர்தல் ஆணையருடைய பதவியை நீக்க வேண்டும் அப்படின்ட்டு அந்த தீர்மானத்தை நாடாளுமன்றத்தில் டிசம்பர் மாதம் கொண்டு வருவதுங்கிறது தனி விவாதமாக போயிட்டு இருக்கு. மம்தா பானர்ஜியினுடைய இந்த கடிதம் மேற்கு வங்கத்தில் மட்டும் 29-30 உயிர்களை நீங்கள் வாங்கிய பிறகும் உங்களுக்கு ஏன் இந்த வெறி அப்படிங்கிற கேள்வி எந்த அளவுக்கு அதிர்வலைகளை களத்தில் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. அதனுடைய பின்னணியை விரிவாக அலசுகிறது தமிழ் குரலின் பலவன் எக்ஸ்பிரஸ் செய்தி தொகுப்பு. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ரிப்போர்ட் ஆகக்கூடிய செய்தியை பார்க்குறோம். 28 people have died since SIR began. மம்தா பானர்ஜி வெஸ்ட் பெங்கால் CM terms it inhuman pressure on field workers அப்படிங்கிற செய்தியை பார்க்க வேண்டியிருக்கிறது. இதுவரை 28க்கும் மேற்பட்டவர்கள் இதை அவர் சொல்லி 2 நாள் ஆயிடுச்சு. அப்படின்னா அதை தாண்டி இதற்கு பிறகு நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு BLO ஒருவர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உயிரிழந்திருக்கிறார், தன்னுடைய உயிரை போக்கி இருக்கிறாருங்கிறத பார்க்குறோம். வேற ஒருவர் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள முயற்சி செய்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். இப்படியெல்லாம் அந்த லிஸ்ட்டு போகுது அப்படிங்கிறது அதிகமாகிட்டே போகுது. இந்தியா முழுக்க இது வரைக்கும் 30க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் குறிப்பிட்டு இப்போ இது மனிதத்தன்மையே இல்லாத ஒரு வேலையாக இருக்கிறது. எப்படி நீங்க இதை மேற்கொள்றீங்க, உடனடியாக நிறுத்த வேண்டும் அப்படின்னு தேர்தல் ஆணையருக்கு ஞானேஷ்குமார் அவர்களுக்கு அது ஒரு எச்சரிக்கையா, வலியுறுத்தலா, மிரட்டலா, இப்படி பல விதத்திலும் பார்க்கப்பட்டது. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விஷயத்துல அவர்களுடைய பார்வைக்காக சொல்கிறார்கள். இப்போ மம்தா பானர்ஜி அவர்களுடைய கடிதத்துக்கு வருவோம். அவங்க பார்த்தீங்க அப்படின்னா நேரடியாக எஸ்ஐஆரை இம்மீடியட்டாக சீஸ் பண்ணணும், நிறுத்தணும் அப்படிங்கிறது அவங்களுடைய அடிநாதமாக இருக்கிறது. மம்தா பானர்ஜி அவர்களுடைய கடிதம் அப்படிங்கிறத பார்க்குறோம். டியர் மிஸ்டர் Gnaneshkumar, I have time and again flagged my serious concern in respect to the ongoing SIR and way it has been thrust upon the people. நான் தொடர்ந்து மீண்டும் உங்களுக்கு பதிவு செய்திருக்கிறேன். எப்படி இப்போது நீங்கள் எஸ்ஐஆருங்கிற பெயரில் ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அது மிகப்பெரிய சீரியஸான ஒரு விஷயத்தை போகிற போக்கில் மக்களின் மீது திணித்து அவர்களின் மீது ஒரு பெரிய அழுத்தத்தை உருவாக்கி இருக்கிறீர்கள் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு இந்த கடிதத்தை எழுதுவதற்கான நோக்கம் இம்மீடியட்டாக இன்றைக்கு போய்கொண்டிருக்கக்கூடியது என்பது மிகப்பெரிய அளவுக்கு மக்களுக்கு அச்சுறுத்தலாக மாறக்கூடியது சூழல் உருவாகி இருக்கிறது. அதற்கு காரணம் நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய எஸ்ஐஆர்ங்கிற ஒரு விஷயம். நீங்கள் எந்த அளவுக்கு நேரடியாக அதிகாரிகளின் மீது அழுத்தம் தருகிறீர்கள், சாதாரண குடிமக்களின் மீது அழுத்தம் தருகிறீர்கள் என்பது பார்க்கும்போது இது வெறுமனே அன்பிளான்டு, திட்டமிடாதல் இருப்பதனாலையும் ஒரு பெரிய ஒரு குழப்பம் கலவரமும் நடக்கிற சூழல் மட்டுமல்ல, இது மிக மிக அபாயகரமானதாக நாங்கள் கருத வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் குறைஞ்சபட்ச அடிப்படை விஷயங்களை கூட செய்யாமல் இதை இவ்வளவு வேகமாக முதல் நாளிலிருந்தே நீங்கள் ஆணவத்தோடு மக்களின் மீது ஏவிக்கொண்டிருக்கிறீர்கள். இதில் ரொம்ப முக்கியமாக ட்ரைனிங் இல்லை, அதில் கேப் இருக்குது. கிளாரிட்டி, யார் கொண்டு வராங்க, என்ன டாக்குமெண்ட்டை இஷ்யூ பண்ணக்கூடிய அத்தாரிட்டிஸ்க்கு என்ன டீட்டெயில்ஸ் போயிருக்கிறது, இதற்கு பிறகு நீங்கள் அந்த ஆவணத்தை எடுத்து கூட சப்மிட் பண்ணிக்கலாமா, இப்படி பல குழப்பங்கள் இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக வாழ்வாதாரம் சார்ந்து மக்கள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இடத்துல ஒரு மாதத்துக்குள்ளே நீ பண்ணாட்டி போ, இல்லைனா உனக்கு ஓட்டு கிடையாது என்பதாக உங்களுடைய தவறுகள் அத்தனையும் நேரடியாக மக்களை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே நீங்கள் BLOs பல இடங்களில் அவங்க உடல் பொருள் ஆவி ஏறத்தால எல்லாத்தையும் கொடுத்து உழைக்கக்கூடிய அளவுக்கு வீடு வீடாக போய் இதை செஞ்சிடணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க செய்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒர்க்லோட நீங்கள் ஏற்றிக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் எங்கள் தமிழ்நாட்டில் நடந்த ஒரு சம்பவங்கிறது மனதை உழுகக்கூடியதாக இருக்குது. எந்த உயிர் போனாலுமே அது ஏற்கத்தக்கது அல்ல. அதற்கு பின்னால் ஒரு குடும்பம் இருக்கிறது. அவங்க தான் அந்த குடும்பத்தினுடைய பிரெட் வின்னராக இருக்கலாம். ஒருவருடைய சம்பாத்தியம் தான் அந்த குடும்பத்துக்கு கொண்டிருந்த வருமானமாக இருக்கும். அந்த சூழலில் அந்த குடும்பம் சர்வை பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை 2 பேராக இருக்கக்கூடியவர்களாகவே இருந்தாலும் அந்த இடத்தை யார் இட்டு நிரப்பவா, இமோஷனலி ஒரு ஃபேமிலி, இதெல்லாம் கேள்விகள் இருக்குது. ஒரு 800 ஃபார்ம் அப்படிங்கிறது டார்கெட் வச்சுருக்கிறாங்க. 80 தான் அவங்களால பண்ண முடியுதுன்னு அந்த ஒரு பெண் BLO அவர்கள் தன்னுடைய உயிரை மாய்த்திருக்கிறாரு. தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சியில் நம்ம பார்த்த சம்பவம். அப்போ இப்படியான சூழல்கள் உருவாகி இருக்கு அப்படின்னும் போது அவங்க முயற்சி பண்ணுறாங்க. அவங்களால என்ன முடியுமோ, அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ அதை வச்சு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அந்த எண்ணிக்கை வரலங்கிற சிக்கல் போகுது. இதை விட மிக சில இடங்களில் பார்த்தீங்கன்னா மிக மோசமான முறையில் தாங்கள் நடத்தப்படுவதாக வருவாய்த்துறையினரும் BLOக்களாக பணியமர்த்தப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு துறை சார்ந்த அரசு பணியாளர்களும் பதிவு பண்ணுறாங்க. நீங்கள் சில இடங்கள்லாம் துப்புரவு பணியாளர்களையும் நீங்கள் கூப்பிட்டு போய் துப்புரவு தொழிலாளர்கள், நம்முடைய தூய்மை பணியாளர்கள் இப்போ நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். வார்த்தை மாறி இருக்கிறது. அவங்கள கொண்டு போய் அதில் பயன்படுத்துகிறாங்கிற விஷயமெல்லாம் வருது. அப்போ இதெல்லாம் மிக மிக சிக்கலுக்குரிய மாதிரி. அவங்களுக்கு என்ன நீங்கள் அடிக்கடி ட்ரைனிங் கொடுத்தீங்க, ஆள் இல்லைங்கிறன்னுட்டு கடைசி நேரத்தில் அவங்களை கொடுக்குறீங்கன்னா அதை டிஜிட்டைஸ் பண்ணுறதுங்கிறதோ, அதை அடுத்த கட்டத்தில் டாக்குமெண்டேஷன் பண்ணுறதோ, இதெல்லாம் என்ன பண்ணிட முடியும். ஆனால் அவங்க
அவங்களுடைய இயல்புக்கு மீறி உழைக்கிறாங்க, கடினமாக உழைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் வேலை செய்யலைங்கிற இடத்துல அவங்க மீது நீங்கள் ப்ரெஷர் போடுற இடத்துக்கு வரீங்க. அப்போ இது ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ட்ரைனிங்கு, சப்போர்ட்டு, அவங்களுக்கு எந்த விதமான பின்னணியிலும் நீங்கள் தேர்தல் ஆணையம் நிற்காமல் இருந்து அவர்களை பெரிய தொல்லைக்கு உள்ளாக்கி இருக்கிறீர்கள். எனவே இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த என்டையர் ப்ராசஸ் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கான ரிஸ்க் கொண்டதாக இருக்கிறது. இந்த இந்தியாவினுடைய தேர்தலினுடைய அந்த ஹார்ட்டு, தேர்தல் டெமோக்ரஸி இருக்கு இல்லையா, ஜனநாயகத்தினுடைய மையத்தில், இதயத்தில் தாக்கக்கூடியதாக இது மாறுகிறது. பிஎல்ஓஸ் இப்போ மனிதர்கள் செய்ய முடிகிற எல்லையை தாண்டி அதிகமாக உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களால குறைஞ்சபட்சம் ஏற்கனவே உங்களுக்கு மற்ற வேலைகள் இருக்குது, இதில் டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க. இப்போ முதன்மை பணியாளர்களாக இருக்கக்கூடிய இவங்கெல்லாம் இங்கே வந்தால் அந்த வேலையும் பாதிக்கப்படும். ஃபார்ம்ஸை கொண்டு வர்றது, ஃபில் பண்ணுறது, டேட்டா மிஸ்மேட்ச் ஆகுது, இதெல்லாம் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாமல் இருக்குது. எனவே நான் இந்த வேகத்தில் போச்சுன்னா நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய டிசம்பர் 4ஆம் தேதியோட ஓட்டர் டேட்டாவை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி அதை மேட்ச் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவது என்பது நடத்தி முடிக்க முடியாது, மெயின்டைன் பண்ண முடியாது. பண்ணாலும் அது அக்யூரஸியோட யார் ஒருவர் கூட தகுதியுடைய வாக்காளரை விட்டு இருப்பதாக இருக்க முடியாது என்கிற காரணத்தினால் பிஎல்ஓஸும் இதை விட இன்னும் அதிகமான ப்ரெஷர். ஏன்னா நீங்கள் 17 நாள் முடிஞ்சு வச்சு, 18 நாள் முடிஞ்சு வச்சு இன்னும் நீங்கள் பண்ணலையாங்கிற ப்ரெஷர் இன்னும் கூட தொடங்கும். அவங்க ஃபார்மை கொடுக்கலன்னா இவங்க எத்தனை வீடுகளுக்கு தான் போவாங்க? நீங்கள் ஒரு நாளைக்கு 800 ஃபார்ம்லாம் மிக நிச்சயமாக சாத்தியம் இல்லாதது. நீங்கள் 800ங்கிற நம்பர் நமக்கு மண்டை காயுது. நீங்கள் ஒரு வீட்டுக்கு போனீங்க அப்படின்னா மினிமம் அங்கே 2 அல்லது 3 பேர்னு வச்சுக்கோங்க, அரை மணி நேரம் டைம் எடுக்குது. அதிகபட்சம் எத்தனை வீட்டுக்கு போயிட முடியும்? ஒரு நாளைக்கு 8 ஹவர்ஸ் தான் உங்களுக்கு லேபராக நீங்கள் ஒர்க் பண்ணலாம். நடுவில் ஒரு 1 ஹவரை சேர்த்து 9னே வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் 18 வீட்டுக்கு போவீங்க, 18 × 2 அல்லது 3ன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ வருது? அதிகபட்சம் 60 ஃபார்ம். அந்த 80 வாங்கினதுங்கிறதே நமக்கு மைண்ட் பாங்லியாக இருக்குது. அவ்வளவுதான் அவங்களால பண்ண முடியும். நீங்கள் 800 ஃபார்ம்னா எத்தனை வீட்டுக்கு போக முடியும்? என்ன காலைல சக்கரம் கட்டிக்கிட்டு இருக்காங்களா? மைக்ரோ செகண்டில் ஒர்க் பண்ணோமா? இதெல்லாம் இவ்வளோ சிக்கல்கள் இருக்குது. அப்போ முடிக்க முடியாதுன்னும் போது நீங்கள் இறுதியில் இவ்வளவு அழுத்தம் கொடுத்து, இவ்வளோ வேலை பார்த்து, இவ்வளவு செஞ்சு கடைசியாக நீங்கள் வாக்காளர் பட்டியல் ஒன்று போட போகிறீங்க இல்லையா? அந்த வாக்காளர் பட்டியல் தப்பும் தவறும் நிறைந்ததாக, குழப்பங்கள் மிகுந்ததாக மாறி நிற்க போகிறது. எனவே இந்த பர்பஸே அப்போ அட்டைன் பண்ணுவதற்கு வழி இல்லாமல் இருக்கிறது. எனவே இந்த நேரத்தில் மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய தலைமை சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர், நம்ம இப்போ தான் அவர் விஜய் அவர்கள் தரப்பில் கடிதத்தை மாற்றி எழுதி குழப்பமாயிருச்சு. மாநில தேர்தல் அதிகாரி ஆணையரா இல்லை இவங்க இருக்கக்கூடிய தலைமை சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸரா, தலைமை தேர்தல் அதிகாரியா, மாநில தேர்தல் ஆணையராங்கிற மாதிரி அவங்க சொல்கிறது சிஇஓ. அவங்களுக்கு கொடுக்கக்கூடியது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இத்தனை ஃபார்மை ஃபில் பண்ணலையா, உனக்கு உடனே சம்மன் கொடுக்குறேன், ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்குறேன், நேரடியாக ஆஜராகுன்னு அவங்கள பெருமளவுக்கு உளவியலான கொடூரங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ஏற்க முடியாததாக இருக்கிறது. அதை விட முக்கியம், அவர்களுக்கு மிரட்டல்கள் விடுக்கப்படுகிறது, அச்சுறுத்தல் கொடுக்கப்படுகிறது. நீங்கள் வேலையிலே நீடிக்க முடியாது, டிசிப்ளினரி ஆக்ஷன், துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து வேலையை பறித்து உங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கிடுவோம் என்கிற மிரட்டல்களும் அச்சுறுத்தலும் தொடர்ந்து கொடுக்கப்படுகிறது. இது ஏற்கத்தக்கதல்ல. எஸ்ஐஆருக்கு வந்ததுக்காக அவங்களை நீங்கள் உளவியல் ரீதியிலாக இப்படி கொடூரமாக டார்கெட் பண்ணுறதுங்கிறத ஏற்றுக்க முடியாது. அது அவர்களுடைய அடிப்படை உரிமைகளுக்கு முரணாக எதிராக போகிறது. எனவே நீங்கள் மனிதர்களுடைய உழைப்பு இதில் வருது. ஆனால் அந்த உழைப்பை இவ்வளவு பேர் உள்ளே உழைக்கிறாங்க, லட்சக்கணக்கானோர், அதை ஒழுங்காக செஞ்சு அதுக்கான வேலையை வாங்க முடியுமானா? தேர்தல் ஆணையத்துக்கு அந்த விழிப்பு இல்லை, அதுக்கான தயாரிப்புகள் இல்லை, அதுக்கான நோக்கமும் இல்லைன்னா உங்களுடைய மிஸ்மேனேஜ்மெண்ட்டுக்கு எதற்காக இவ்வளவு பேர் பாதிக்கப்பட வேண்டும்? வெறும் பிஎல்ஓக்கள் மட்டுமல்ல, பிஎல்ஓக்களை போலவே பொதுமக்களும் பாதிக்கப்படணும். ஏன்னா நாளைக்கு கோடிக்கணக்கானுடைய வாக்குகளை நீங்கள் வீட்டில் வந்தோம் இல்லைன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டோன்னு தூக்கி போட போகிறீங்க. இதுதான் நாளைக்கு நடக்க போகுது. எப்படி அதை அலோவ் பண்ண முடியுங்கிற கேள்வியை மம்தா பானர்ஜி அவர்கள் எழுப்புகிறார்கள். அப்போ இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். இப்படியான சர்க்கம்ஸ்டன்சஸ் இருக்கின்ற காரணத்தினால் மீண்டும் மீண்டும் அவர்களை அழுத்தத்துக்கு உட்படுத்தக்கூடாது என்பதனால உடனடியாக கரெக்டிவ் ஆக்ஷன் செய்யணும். எஸ்ஐஆரில் நீங்கள் செய்திருக்கக்கூடிய தவறுகள், நீங்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த ப்ராசஸ்னால் வந்த தவறுகளை திருத்திக் கொள்வதற்காக நீங்கள் உடனடியாக இந்த ப்ராசஸை ஹால்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. ஏற்கனவே இருக்கக்கூடியவர்களுடைய உயிரோடு நீங்கள் விளையாடுவது அப்படிங்கிறது அது ஏற்கனவே இந்த எலக்ட்ரல் ப்ராசஸ் செல்லுமா செல்லாதாங்கிறது நிலுவையில் அந்த கேள்வி, அந்த வழக்கு இருக்கக்கூடிய சூழலில் இப்படியான ஒரு விஷயத்தை இவ்வளவு பேரை நீங்கள் கொண்டு போய் டேஞ்சரில் விடுவது, அபாயமான ஒரு இலைக்குள்ளே தள்ளுறதை நாங்கள் ஏற்றுக்க முடியாது. எனவே நான் உங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணுறேன், உடனடியாக இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய ப்ராசஸை இடையிட்டு நிறுத்துவதற்கு உத்தரவிட வேண்டும்.
தவறுகளை திருத்துவதற்கான எல்லா ஃப்ளோ சார்ட்டையும் நீங்கள் உருவாக்கணும். அதற்கு பிறகு இருக்கிறவங்களுக்கெல்லாம் போதுமான ட்ரைனிங் கொடுக்கணும், சப்போர்ட் கொடுக்கணும், பேக் எண்ட் ஒர்க்கு கொடுக்கணும், கரெக்டான மெத்தடாலஜி கொடுக்கணும், டைம் லைனை மாற்றி அமைக்கணும். இவ்வளவும் செஞ்சால் மட்டும்தான் இது யாருக்காக செய்யப்படுகிறதோ அது சரியான நோக்கத்தை நோக்கி, இலக்கை நோக்கி செல்ல வாய்ப்பு இருக்கிறது. இல்லை என்றால் நீங்கள் வாக்காளருடைய வாக்கு போச்சுன்னா அது இர்ரிவர்சபிளாக போக வாய்ப்பு இருக்குது. வாக்கு எழுந்துட்டீங்கன்னா நீங்கள் இந்திய குடிமகனே கிடையாதுன்னு சொல்லி நாளைக்கு என்ன வேணாலும் பண்ணிடலாம் என்கிற சூழலுக்கு அது போகும். அதை அனுமதிக்க முடியாது என்கிற காரணத்தினால் இந்தியாவுடைய ஜனநாயகத்தினுடைய மீது நம்பிக்கை கொண்டு இருக்கிறவர்களுக்கு நீங்கள் ஏமாற்றி விடாதீர்கள் என்பதாக அந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. உடனடியாக டிலே இல்லாமல் இதை ஹால்ட் பண்ணுங்க அப்படின்னு மம்தா பானர்ஜி அவர்கள் கையொப்பமிட்ட கடிதம் போயிருக்கிறது. ஸோ இது ஒரு முக்கியமான செய்தியாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா இப்போ அவங்க 28 உயிர்கள் அப்படின்னு அவங்க அதை பட்டியலிட்டு அவங்க கேட்கக்கூடியது, இதற்கெல்லாம் யார் பதில் சொல்வார், யார் பொறுப்பேற்பார், இப்போ இந்த குடும்பங்களுக்கு என்ன செஞ்சிட முடியும், யார் கவர்மெண்ட் செய்யணுமா, தேர்தல் ஆணையம் செய்யணுமா, மாநில தேர்தல் ஆணையமா, இல்லை மத்திய தேர்தல் ஆணையத்திலேருந்து இதுக்கு நீங்கள் பொறுப்பேற்பீங்களா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வருகிறது. இதுதான் ரொம்ப முக்கியமான செய்தியாக இருக்குது. அப்போ தேர்தல் ஆணையம் இந்த இடத்தில் முற்றும் முழுதாக இதை எப்படி செஞ்சுருக்கு, இதை இப்படி தான் நடக்கும், அவங்க அப்படி ஆனாலும் பரவாயில்ல நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லக்கூடியதை எப்படி மனித தன்மையுடையவர்கள் செய்ய முடியுங்கிற மம்தா அவர்களுடைய கேள்வி மிக நியாயமானதாக இந்த இடத்தில் மாறி நிற்கிறது. அப்போ அந்த குரல் இதற்கு பிறகு வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் என்ன இருக்கிறதுனா தான் இந்தியா பிளாக்காக இதில் ஹைலைட் என்னென்னா, இந்தியா பிளாக்கில் இன்றைக்கி திரிணாமுல் கட்சி இருக்கிறதாங்கிற கேள்வி இருக்குது. அவங்க அநேகமாக ஏற்கனவே தனித்து செயல்படுற ஒரு மோடுக்கு வந்துட்டாங்க. ஆம் ஆத்மி ஏற்கனவே விலக்கியதாக அறிவித்து விட்டார்கள். மற்றபடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தேஜஸ்வி யாதவ் அஃப்கோர்ஸ் அவர் கன்டினியூ பண்ணுவார்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஆர்ஜேடி இவங்கெல்லாம் இதில் ஹேமந்த் சோரன் அவர்கள் அஃப்கோர்ஸ் அவங்க கவர்மெண்ட் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா. ஸோ இவர்கள் இப்போ இந்தியா பிளாக்காக இருக்கிறார்களா இல்லையா என்பதே சிக்கலுக்குள்ளாக இருக்கும்போது டிசம்பர் 1ஆம் தேதி கூட இருக்கக்கூடிய நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் ஞானேஷ்குமாருக்கு எதிராக மசோதா அவருடைய பதவியை பறிப்பதற்கான தீர்மானத்தை கொண்டு வருவது அப்படிங்கிற முடிவை காங்கிரஸ் கட்சியின் தரப்பிலிருந்து முன்மொழிந்திருக்கிறார்கள். இதற்கு முன்பாக அனைத்து கட்சி கூட்டம் 30ஆம் தேதி நவம்பர் 30 நடக்க போது அதில் அனைத்து கட்சி கூட்டத்தில் வேறு சில ப்ரப்போசல்ஸை மத்திய அரசு கொடுக்க போகிறது. எப்படி ஹவர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஹவர்ஸ் எப்படி இருக்க போது, என்ன ஏது ஏதாவது மசோதா கொண்டு வராங்களாங்கிறதெல்லாம் அங்கே தெரியும். இன்னொரு பக்கம் எதிர்கட்சிகள் எஸ்ஐஆருக்கு எதிரான ஒரு குரலை இந்திய நாடாளுமன்றத்தில் எழுப்புவது என்பதும், நாடாளுமன்றத்தில் இது தொடர்பான விவாதத்தை கொண்டு வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு சார்பு தன்மையை அம்பலப்படுத்த வேண்டும் அப்படின்னு எதிர்கட்சிகள் ஒரு அஜெண்டாவை கொண்டு போகிறாங்க. இது மெயின் இஷ்யூவாக இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இது போக இப்போ சமீபத்தில் அமெரிக்காவில் அங்கே சப்மிட் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டு, அந்த ரிப்போர்ட்டில் இந்தியா பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் கூட நடந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அதற்கு முன்பான விஷயங்களில் அங்கே இந்தியா பின்னடைவை சந்திச்சதுங்கிற மாதிரிலாம் சில கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க. இதை நீங்கள் கண்டிக்கணும். ஏன் அரசு வெளியுறவு கொள்கையில் இன்னமும் அப்படி நீங்கள் செய்யலைங்கிறது ஒரு பிரச்சனையை கொண்டு வரலான்னு பார்க்குறாங்க. அதே போல் எஸ்ஐஆருக்கு தொடர்பாகவே ஒரு விவாதத்தை உள்ளுக்குள்ளே கொண்டு வரணும். அதனுடைய டிரான்ஸ்பரன்சி இல்லாதது, தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு சார்புத்தன்மை, இதை பிரச்சனையாக எழுப்பப்படும் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் சொல்லப்பட்டது. ஷேக் ஹசீனா விவகாரத்தில் ரொம்ப பெருசாக எதிர்கட்சிகள் எதுவும் சொல்லுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. காரணம், ஷேக் ஹசீனா கடந்த காலத்தில் பெருமளவுக்கு பகையே இவங்க ரெஜிம் இருந்த போது பண்ணலை, சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்டதாக மாறுது. மேபி அதை ஒரு பெரிய ஃபாரின் பாலிசி விஷயமா எதிர்கட்சிகள் எடுக்க வாய்ப்பு இல்லை. பட் யூஎஸ் கூட இப்போ நம்ம பண்ணியிருக்கக்கூடிய எல்பிஜி ட்ரேடு, அவங்கக்கிட்ட லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ் வாங்குறதுக்கான ஒப்பந்தங்கள் போயிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ரஷ்யாட்ட வாங்குறது அப்படிங்கிறது நிறுத்துறதுக்கான முயற்சிகள் வந்துருக்கிறது. இதெல்லாம் கொண்டு வரப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. தமிழ்நாடு சார்பில் மேபி இங்கே இப்போ கோவை மற்றும் மதுரை மெட்ரோ அது கூடாது அப்படின்றதுக்கு எதிரான விஷயங்களை இவர்கள் முன்னெடுக்கலாம். அதே போல் நெற்பயிர்களுக்கான அந்த மானியம் ஈரமாக இருக்கக்கூடியது, ஈரப்பதம் கூடுதலாக இருக்குன்னா வாங்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கக்கூடியது 17% இன்னும் ஒரு 5% ஏற்றணும்னு முதலமைச்சர் கேட்டதை மறுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ இந்த பிரச்சனைகள் அடுத்து 26 எலெக்ஷன் வர்றதுனால எலெக்ஷனுக்கு போகக்கூடிய கட்சிகள் தமிழ்நாட்டில் நீங்கள் ஆப்வியஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே திமுக கூட்டணி கட்சிகள், கேரளாவில் சிபிஎம்முக்கு ஐ திங்க் உங்களுக்கு லோக்சபாவில் பெரிய ஹோல்டு இருக்கான்னு தெரியல, ராஜ்யசபாவில் இருக்குது சிபிஎம் கம்யூனிஸ்ட். அதே போல் இவங்க கேரளா அங்கே காங்கிரஸ், கேரளா காங்கிரஸ் இவங்க ஆப்வியஸாக பேச தொடங்குவாங்க. அது வரப்போகுது. ரைட்டு. வெஸ்ட் பெங்கால்லேருந்து மம்தா பானர்ஜி அவங்களுக்கான கோரிக்கைகள் மாநிலம் ஒடுக்கப்படுகிறதுங்கிற அந்த குரல் வைப்பாங்க. அசாமில் எமத்து விஸ்வாசன் வாய் திறக்க மாட்டார். பஸ் அசாமில் இருந்து ஜெயித்து வந்திருக்கக்கூடிய அந்த ஹேண்ட்ஃபுல் ஆஃப் இவங்க கோகாயெல்லாம்
காங்கிரஸ் தரப்பில் அங்கே நகர்த்துவாங்க. பாண்டிச்சேரி போயிருக்கிறது காங்கிரஸ் மட்டும்தான். ஸோ இந்த பிரச்சனைகளை அவங்க எழுப்பணும்னு நினைப்பாங்க. இது போக இந்திய அளவில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் கொண்டு வர்றாங்க. இதற்கு நடுவில் தேர்தல் ஆணையத்தை நிற்க வைத்து பதில் சொல்ல வேண்டும். நாடாளுமன்றம் கூட்டுக்குழு விசாரணைகள் அளவுக்குலாம் போகணும்னா அவங்க பேசுகிறாங்க. அது எந்த அளவுக்கு அலோவ் பண்ணுவாங்க, எவ்வளோ சாத்தியங்கிறது தெரியல. அப்படின்னாலும் கூட எஸ்ஐஆர் ப்ராக்டிக்கலி ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டராக மாறி இருக்கிறது. மிகப்பெரிய பெரும் சிக்கலை, ஒரு அச்சத்தை, பயத்தை வாக்காளர்களிடமும் சாமானியர்களிடமும் இந்த பணியில் ஈடுபடுகிற பிஎல்ஓக்களின் மீதும் ஏவி விடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் நீங்கள் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இதற்கு எப்படி முடிவு கொண்டு வர முடியுங்கிற ஒரு கேள்வியாகவே நிற்கிறது. என்ன செய்ய போகிறார்கள் கட்சிகள், அரசியல் கட்சிகள் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நாடாளுமன்றம் வரைக்கும் இது எதிரொலித்தாலும் கூட என்ன செய்துவிட முடியுங்கிற கேள்வி, யாரா முன்னெடுக்க போகிறாங்கிற கேள்வியும் அப்படியே தொக்கி நிற்கிறது. மேற்கொண்டு நடக்கிற டெவலப்மெண்ட்ஸை நம்ம விரிவாக வேறொரு வீடியோவில் பார்க்கலாம்.